Hello guys, welcome to Building Dash Basement Dash the Plant Morphology series, and I am Koushik Sir, your Botany Master Teacher, welcoming you to Vedantu NEET Tamil channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Flower பத்தி தாங்க பார்க்க போறோம். Last நம்ம inflorescence பார்த்தோம். Inflorescence is a bunch of flowers. இப்போ அதிலிருந்து ஒரு பூவை மட்டும் எடுத்து அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்னா என்ன? ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எப்போ லீவ்ஸை பற்றி பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஃப்ளவர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் ஆர் ஆல்சோ தி மாடிஃபைட் லீவ்ஸ். கரெக்டுங்களா? அப்போது அந்த ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் என்னது? இட்ஸ் அ மாடிஃபைட் ஷூட். லீஃப் எங்கேருந்து வரும்? ஷூட்லேருந்து தானே வரும். ஸோ தட் ஆக்சிஸ் இஸ் அ மாடிஃபைட் ஷூட். ஓகே, சி கண்டென்ஸ்ட் ஃப்ளோரல் ஷூட் தான் ஒரு ஃப்ளவர். அதாவது ஒரு ஷூட். ஓகே, திஸ் இஸ் தி ஃப்ளோரல் ஷூட். ஒரு கண்டென்ஸ்டான ஒரு ஃப்ளோரல் ஷூட். இப்போ ஷூட்ல இருக்கக்கூடிய நோடல் ரீஜியன்ல இருந்து எப்படி லீஃப் அரைஸ் ஆகுது, சிமிலர்லி இதோடைய நோடல் ரீஜியன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் தி கேலிக்ஸ். ஓகே, தென் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்நோட் ரீஜியன், கேலிக்ஸ்க்கும் கொரோலாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் இன்டர்நோட். ஓகே, அகெயின் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் நோடல் ரீஜியன் தி கொரோலா ஸ்டார்ட்ஸ் டு develop. Okay, again an internodal region between corolla and androecium. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய internodal region, and the next nodal region ல you could find the androecium. Okay, again an internodal region, and at last you could find the gynoecium. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம வந்து ஃப்ளவரை என்னன்னு சொல்கிறோம்? கண்டென்ஸ்ட் ஃப்ளோரல் ஷூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதுவும் ஷூட் தான். இதுலேயும் நோடல் அண்ட் இன்டர்நோடல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, பட் இட்ஸ் கண்டென்ஸ்ட், ரொம்ப சுருக்கி வச்சு இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் தி மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அ ஃப்ளவர் இஸ். பூனா இதுதான், இட்ஸ் அ கண்டென்ஸ்ட் ஃப்ளோரல் ஷூட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பூவில் நம்ம பார்த்த மாதிரி இதோடைய பார்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? அதை பிரித்து பார்த்தா என்னென்ன இருக்கும்? ஒரு பூவை எப்படி டிசெக்ட் பண்ணி பார்த்தா என்னென்ன இருக்கும்? ஃபைன், ஹியர் வி ஹாவ் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ். பூவில் வி சே தம் அஸ் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ஆக்சசரி அண்ட் தி செகண்ட் ஒன் ஆர் தி எசென்ஷியல். பேர்லேயே இருக்கு, ஆக்சசரி தேவை, பட் ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இல்லாமையும் இருக்கலாம். வேறஸ் தி செகண்ட் டைப் ஆர் தி எசென்ஷியல். கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும் ஒரு பூவில், பிகாஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் தி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் எதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக தி ஆண்ட்ரீஷியம் அண்ட் தி கைனீஷியம், விச் ஆர் நத்திங் பட் தி மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். Androecium are the male reproductive structures and gynoecium are the female reproductive structures. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே கண்டிப்பாக இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகி இருக்குமா? ஏன்னா இது எசென்ஷியல்னு சொல்கிறீங்களே, அப்போ இது கன்ஃபார்மாக இருக்கணுமா? No, there are certain exceptions and certain modifications in flowers. என்னன்றதை இப்போ திரும்பி கீழே பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், whereas accessory which helps in the process of reproduction or pollination க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், and also it gives protection to the reproductive structures. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கேலிக்ஸ் அண்ட் தி செகண்ட் ஒன் ஆர் தி கொரோலா. இந்த கேலிக்ஸ் மோஸ்ட்லி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், அண்ட் அட் டைம்ஸ் இட் ஆல்சோ அட்ராக்ட்ஸ் தி பாலினேட்டர்ஸ், பின்னாடி பார்க்க போகிறோம். அண்ட் தி செகண்ட் டைப் ஆர் தி கொரோலா, விச் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் தி பெட்டல்ஸ். These units of this corolla are known as petals, which gives or attracts the pollinators. இதுதான் இதோடைய function. So calyx and corolla are the accessory whorls of a flower, whereas androecium and gynoecium are the essential whorls of a flower. இது நாலுமே, அதாவது calyx, corolla, androecium, gynoecium, இது நாலுமே இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவரை we call it as கம்ப்ளீட் ஃப்ளவர். கம்ப்ளீட்டாக இருக்குல்ல, எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனல் மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சச் அ திங் இஸ் நோன் ஆஸ் கம்ப்ளீட் ஃப்ளவர். வேறஸ் இதில் ஒரு சிலது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ரீஷியம் இருக்குது, கைனீஷியம் இல்லை. இல்லை கேலிக்ஸ் கொரோலா இல்லை, வெறும் ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் மட்டும் இருக்குது. இல்லை கேலிக்ஸ் கொரோலா
androecium gynoecium இல்லை. So these conditions are called as incomplete flowers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து something is missing. இந்த 4 தான் basic structures ஒரு ஃப்ளவருக்கு. இந்த 4த்துல ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா we call them as incomplete flowers. Okay. Sex of a flower. ஒரு பூவை வந்து இது வந்து மேல் ஃப்ளவர், இது வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? See, first one are the bisexual flower. நேம்ல இருக்கு. பை நா ரெண்டு, செக்ஷுவல்னா both sexes, right? Male and female organs are present in the same flower. ஒரே பூல both androecium and gynoecium present ஆகி இருக்கும். Such a flower is known as bisexual flower. Next type are the unisexual flowers. நேம்ல இருக்கு. uni one, sexual ஒரு செக்ஸ் மட்டும் தான் பிரசன்ட் ஆகியிருக்கும். எய்தர் மேலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலா இருக்கலாம். ஸோ வெறும் ஃபீமேல் அதாவது கைனீசியம் மட்டும் பிரசன்ட் ஆகி இருந்தது அப்படின்னா we call those flowers as pistillate flowers அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபீமேல் கைனீசியம் மட்டும் இருந்ததுன்னா we call them as pistillate flowers. The second type are the staminate flowers. இப்போ இதுல என்ன இருக்கும்? இதுல வெறும் ஃபீமேல் மட்டும் தான் இருக்குன்னா அப்ப இதுல மேல் மட்டும் தான் பிரசன்ட் ஆகி இருக்கும். which are nothing but the androecium மட்டும் பிரசன்ட் ஆகி இருந்ததுன்னா such a flower is known as staminate flowers. ஓகே, இப்போ பூக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து மொத்த பிளான்ட்லயுமே எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்? செக்ஸ் ஆஃப் தி பிளான்ட். பிளான்ட்ல என்னென்ன டைப் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் hermaphrodite flowers இருக்கக்கூடியது we call them as hermaphroditic plants அப்படின்னு சொல்லுவோம். இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பூவுமே contains bisexual flowers. நம்ம bisexual flowersனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? both male and female reproductive structures are present in a same flower. இந்த செடியில இருக்கக்கூடிய எல்லா பூவுமே has bisexual flowers. These are known as hermaphrodite plants. ஓகே, செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா monoecious. நேம்ல இருக்கு. ஒரே செடி, ஒரே செடியில மேல் ஃப்ளவர் தனியா ஃபீமேல் ஃப்ளவர் தனியா பிரசன்ட் ஆகி இருக்கும். monoecious. மோனோ மீன்ஸ் சிங்குலர். ஒரே செடி தான், ஆனா ஒரே செடியில வேற வேற இடத்துல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தனித்தனியா பிரசன்ட் ஆகி இருக்கும். such a condition is known as monoecious plant. dioecious ரெண்டு, dioeciousனா ரெண்டு, கரெக்ட்டுங்களா? டை நாட் டூ, dioecious ரெண்டு பிளான்ட். அப்ப இதுல எப்படி இருக்கும்? மேல் பிளான்ட் ஒரு மேல் ஃப்ளவர்ஸ் தனியா ஒரு பிளான்ட்லயும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தனியா இன்னொரு பிளான்ட்லயும் பிரசன்ட் ஆகி இருக்கும். such plants are called as dioecious plants. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பனைமரம், அதுக்கப்புறம் வந்து பப்பாயா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா comes under these dioecious plants. இதை தவிர்த்து இன்னொரு கேட்டகரி இருக்கு, polygamous plants. இந்த polygamous plantsல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே செடியில கீழே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் பிரசன்ட் ஆகி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ்ல பார்க்கும்போது யூ குட் ஆல்சோ ஃபைண்ட் தி பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸும் பிரசன்ட் ஆகி இருக்கும். சம்டைம்ஸ் நியூட்ரல் ஃப்ளவர்ஸுமே பிரசன்ட் ஆகி இருக்கும். இது எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ அதனால தான் பாலி மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர் மெனி. இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால such kinds of flowers are called as or plants are called as polygamous plants அப்படின்னு நம்ம இதை ரெஃபர் பண்றோம். ஓகே, floral symmetry. சிமெட்ரினா என்ன? ஒரு ஆக்சிஸ், கரெக்ட்டுங்களா? ஒரு லைன் போட்ட மாதிரி. பேப்பர் ரெண்டா மடிச்சா யூ குட் ஃபைண்ட் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பிளான்ட் அதாவது ஒரு ஃப்ளவர்ல வந்து நம்ம ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றோம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த ஃப்ளவர்ல we are drawing so many lines. So these are the lines of symmetry. ஜஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆர் தி ஆக்டினோமார்பிக். இந்த ஆக்டினோமார்பிக்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி யூ கேன் புட் இன் எனி டைரக்ஷன். நீங்க எந்த சைட்ல இருந்து அது ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த பிளேன்ல நான் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன், ஈக்குவலா இருக்கும். ஃப்ளவர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், ரெண்டு சைடுல இருக்கிறதுமே ஈக்குவலா இருக்கும். வேறஸ் இந்த பிளேன்ல பாருங்க, இப்படி இது பண்ணாலும் ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கும். வேறஸ் நான் இந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ நான் எந்த டைரக்ஷன் எந்த பிளேன்ல வச்சு நான் இதை டிவைட் பண்ணாலும் ஐ குட் ஃபைண்ட் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். These flowers are known as actinomorphic flowers. Okay. Second type are the asymmetric. இதை வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து கட் பண்ணாலும் ஈக்குவலா வரவே வராது. இதுல இருந்து கட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் வராது,
இந்த இதுல இருந்து கட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் வராது. A means symmetric means equal, right? ரெண்டு equal halves. Asymmetric இல்ல, ரெண்டு equal halves வரவே வராது. Such flowers are called as asymmetric flowers. The next type are the zygomorphic. இந்த zygomorphic flowersல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னால ஒரே ஒரு டைரக்ஷன் ஒரு பிளேன்ல மட்டும் தான் கட் பண்ண முடியும். அந்த ஒரு பிளேன்ல கட் பண்ணாதான் எனக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். So such flowers are called as zygomorphic flowers. எல்லா டைரக்ஷன் whereas இங்க பாருங்க இந்த எல்லா நம்ம பிளேன்லயும் கட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃப் கிடைக்கும். அந்த flowers, these flowers are called as actinomorphic, whereas ஒரு பிளேன்ல கட் பண்ணா மட்டும் தான் ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். Such a flower is known as zygomorphic flower. Okay, fine. Arrangement of floral whorls. எப்படி இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா floral whorls, calyx, corolla, androecium, gynoecium இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மூணு டைப்பா நம்ம இதை கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி சைக்ளிக் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். சைக்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் சர்க்கிள்ஸ், ரைட்? ஒரு சைக்கிள் சைக்கிள், ரைட்? இங்க பாருங்க இந்த அவுட்டர்ல இங்க கேலிக்ஸ் ஃபாலோட் பை கொரோலா தென் ஃபாலோட் பை ஆண்ட்ரீசியம் உள்ள கைனீசியம். ஒரு சைக்ளிக்கா ஒரு ரவுண்டா பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடியது. in this case of cyclic arrangements என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ் ஒரு ரவுண்ட் இருக்கும், ஃபாலோட் பை கொரோலா ஒரு ரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஆர்டர்ல பிரசன்ட் ஆகி இருக்கும் in the case of cyclic arrangement. The next type is known as acyclic or spiral arrangement. Okay, acyclic or spiral. இந்த ஸ்பைரல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கேலிக்ஸ் இப்படி வரும், followed by corolla இப்படி வரும், then followed by androecium, then at last gynoecium. ஒரு ஸ்பைரல் ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும் floral whorls. Then the last type are the spirocyclic. நேம்ல இருக்கு ஸ்பைரல் பிளஸ் சைக்ளிக் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது பாதி சைக்ளிக் பாதி ஸ்பைரல். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கேலிக்ஸ் அண்ட் கொரோலாலாம் பார்த்தீங்கன்னா you could find it in the cyclic way, whereas in the case of androecium you could find the spiral way. So பாதி cyclic பாதி spiral way ல இருக்கும். Such a condition is known as spirocyclic arrangement of whorls. எப்படி இந்த calyx, corolla, androecium, gynoeciumலாம் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றது தான். Fine. First, now we are entering into the calyx. calyxனா என்ன? Fine. So first, based on the fusion, simple calyx na enna, you could find the green color, theriyudungala oru green color plant organ. Okay, it is also a modified leaf, floral whorl. Okay, இந்த calyx வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகே, தி யூனிட் ஆஃப் கேலிக்ஸ், அதாவது இங்க பாருங்க இதுவும் கே, இது எல்லாமே சேர்த்து கேலிக்ஸ். இந்த ஈச் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் கேலிக்ஸ் இஸ் நோன் ஆஸ் செப்பல். ஓகே, தி இண்டிவிஜுவல் இது ஒரு செப்பல், இது ஒரு செப்பல், இது ஒரு செப்பல். ஸோ அந்த மாதிரி வி கால் தம் அஸ் பென்டாசெப்பாலஸ், அதாவது 5 செப்பல் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த செப்பல் இதுதான் இந்த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். இந்த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் 5 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 செப்பல்ஸ் பிரசன்ட், பென்டாசெப்பாலஸ். ஓகேவா? இப்போ இந்த 5 செப்பலுமே யுனைட்டடா எல்லாமே சேர்ந்து இருக்கா இல்ல தனித்தனியா பிரசன்ட் ஆகி இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃபியூஷன், எதர் தே ஆர் ஃபியூஸ்ட் ஆர் அன்ஃபியூஸ்ட், அதாவது தனித்தனியா இருக்கா இல்ல சேர்ந்து இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி 2 டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் தனித்தனியா இருந்தது அப்படின்னா we call them as polysepalous. பாலினா தனித்தனியா, செப்பாலஸ் தி யூனிட், polysepalous calyx. செகண்ட் டைப் எல்லாமே சேர்ந்து இருக்கு அப்படின்னா we call them as gamosepalous. Gamo means fused together, எல்லாமே ஃபியூஸ்டா யுனைட்டடா பிரசன்ட் ஆகியிருக்கும். such a condition is known as gamosepalous calyx. okay, fine. டியூரேஷன், இது எவ்வளவு நாள் பிரசன்ட் ஆகியிருக்கும் ஒரு ஃப்ளவர்ல, கேலிக்ஸ் எவ்வளவு நாள் பிரசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி we can divide it into 5 types. based on the duration we can divide it into 5 types. first one, caducus. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லீஃப்ல பார்க்கும்போது பார்த்தோம். caducus அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கீழே விழுந்துரும். அதாவது ஒரு பூ, ஒரு ஃப்ளோரல் பட் வந்து ஒரு ஃப்ளவரா டெவலப் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டெவலப் ஆன உடனே இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால் ஆஃப். இங்க கேலிக்ஸ் இருக்காது.
So such a condition is known as caducous. Second type is the deciduous. டெசிடிகோஸ் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ் எப்படி ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். அதாவது ஒரு ஃப்ளவர் நல்லா டெவலப் ஆன உடனே it starts to fall off. So in the case of deciduous. Okay, the next one are the persistent. இந்த persistent calyx எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ அண்ட் these brinjal இதெல்லாம் பார்க்கும்போது you could find this persistent calyx. இந்த persistent calyx எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா see ஃபுல்லா அதாவது ஒரு ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆன உடனே அதாவது ஃப்ளவர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ளவரோடைய ஒரு ஓலா தான் வந்து இந்த கேலிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஸ்டார்டிங்கில். வேராஸ் in the case of persistent calyx ஃப்ளவர் வந்து ஃப்ரூட்டா டெவலப் ஆஃப்டர் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட்டா டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் you could find these calyx present. Such a condition is known as persistent. And the next one are the marcescent. இந்த marcescentல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆகி கீழே விழுற வரைக்குமே இந்த கேலிக்ஸ் present ஆகியே இருக்கும். Such a condition is known as marcescent calyx. And the last one are the acrescent calyx. இந்த acrescent calyxல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the entire fruitயுமே இந்த calyx enclose பண்ணிடும். இங்க பாருங்க, this is the calyx, this is the fruit. இதுதான் கேலிக்ஸ், இது எல்லாமே கேலிக்ஸ் தான். ஸோ இந்த என்டையர் ஃப்ரூட்டையுமே ஆர் பார்ஷியலி இந்த ஃப்ரூட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேலிக்ஸ். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் ஏக்ரெசன்ட் கேலிக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி டியூரேஷன் நம்ம கேலிக்ஸை ஒரு 5 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் ஷேப். கேலிக்ஸோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி டியூபுலார். நேம்ல இருக்கு டியூபுலார், which means ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். கேலிக்ஸ் வந்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபுண்டிபுலிஃபார்ம் அப்படின்னா ஒரு கப் ஷேப், ஒரு பெரிய கப் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஒரு elongated கப் ஷேப்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி urceolate. urceolate earn அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இந்த கொம்பெல்லாம் வச்சு பண்ணுவாங்க, ஊன்ட்டு இப்படி ஊத முடியும் இந்த இடத்துல வச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் earn. ஓகே, ஸோ இந்த earn ஷேப்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். வேற இதில் இன்னொரு earn ஷேப்டு இருக்கு, அதாவது இந்த பேரல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், பேரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் பேரல் ஷேப்ட் குட் ஆல்சோ கம் அண்டர் தி கேஸ் ஆஃப் urceolate அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த either this urn shape இது ரெண்டுமே urn அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ both of these comes under the urceolate type. இந்த ஷேப்ல இருந்தது ஒரு கேலிக்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கு அப்படின்னா we call them as urceolate type. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் hooded. ஹூடி, கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், தலைக்கு மேலே ஒரு ஹூட் போடுறோம். அந்த மாதிரி இந்த கேலிக்ஸ் வந்து ஒரு ஹூட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா we call them as hooded. bilabiate. இந்த லேபியா அப்படின்னா டங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லேபியா ஆர் லிப்ஸ், சாரி டங் இல்லை, லேபியா மீன்ஸ் லிப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, 2 லிப் லைக் ஸ்ட்ரக்சரா கேலிக்ஸ் ஹியர். சாரி, here 2 lip like structure are present ஆகியிருக்கும். So we call them as bilabiate structures. Next one are the campanulate. இந்த campanulate அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மணி மாதிரி இருக்கும், bell shaped structures. So these are called as campanulate structure. The next one are the cupulate. கப் மாதிரி இருக்கும், cupulate or cupulate அப்படின்னு சொல்லுவோம். கப் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு கப் ஷேப்ல. So we call them as cupulate or cupulate structure. Next one பேப்பஸ். இந்த பேப்பஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து அப்படியே பேப்பர் ஆர் குட்டி 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 ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகிருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் அஸ் பேப்பஸ் கண்டிஷன் ஆர் பேப்பஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பர்ட். இந்த ஸ்பர்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான், பட் நாட் கம்ப்ளீட்டாக ஹேர் மாதிரி இருக்காது, பட் ஸ்பர் மாதிரி இருக்கும். சி, ஒரு திக்காக இருக்கும். வேற இதில் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். This is the spurred condition. Spur.
Okay, so these are these spurred calyx, and the next type are these spinous calyx. ஒரு சில plants எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டா complete spine develop ஆகாது, but spine like structure கொஞ்சம் sharp pointed calyx develop ஆகி இருக்கும். And the last one are the petaloid condition. ஒரு சில calyx நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சில calyx attracts the pollinators. So these are modified into colored structure. பார்க்க petals மாதிரியே modify ஆகி இருக்கும். Such a condition is known as petaloid calyx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். These are the petaloid calyx. கலர்ஃபுல்லாக டெவலப் ஆகியிருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட், பிஃபோர் மூவிங் ஆன் டு கொரோலா, காய்ஸ் ஆஃப்லைனில் நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நவ் வி ஆர் இன் அண்ணா நகர் அட் சென்னை. Our offline classes are going. If you guys are interested to join with me in the offline class, the link is in the description. Click பண்ணி join பண்ணுங்க. Okay, next we are moving on to corolla. First calyx னா என்னன்னு பார்த்தோம். கீழே இருக்கக்கூடிய green color structure. Fine. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது corolla. Petals ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃப்ளவர்லேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய structures are these corolla, because they attract the pollinators. அதோடைய one of the major role என்னன்னு பார்த்தீங்கன்னா to attract the pollinators, birds, insects. இது எல்லாமே பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல், ரைட், அந்த கலர்ஃபுல்னஸ்க்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் corolla. ஓகே, நம்ம கேலிக்ஸோடைய பார்ட்ஸ் பார்த்தோம். தே ஆர் கால்ட் as sepals, whereas the corollaவோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are the petals. Sepals, and here you could see as the petals. Similar, அதே மாதிரி இந்த petals வந்து தனித்தனியாக இருக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம். நம்ம அதுக்கு கொடுத்த அதே நேம் தான், ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். சி, தனித்தனியாக இருக்கு அப்படின்னா பாலி அப்படின்னு ஆட் பண்ணுவோம். அதில் என்ன செப்பல்ஸ், ஸோ பாலிசெப்பாலஸ். இங்கே என்ன பெட்டல், ஸோ பாலிபெட்டாலஸ். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேறாஸ் இதே சேர்ந்து இருந்தது அப்படின்னா கேமோ. கேமோ மீன்ஸ் ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கேமோ செப்பாலஸ்ன்னு யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே கேமோ பெட்டாலஸ். வெரி வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, தி கொரோலா ஆர் ஃபியூஸ்ட், எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்கும் கேமோ பெட்டாலஸில். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் பாலி பெட்டாலஸ் கொரோலா தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலிக்ஸில் ஷேப் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கொரோலாலையும் யூ குட் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் ஷேப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் பாலிபெட்டாலஸ், கேமோபெட்டாலஸ். இந்த பாலிபெட்டாலஸ் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபார்மாக அரேஞ்ச் ஆகியிருக்கலாம், இல்லை இர்ரெகுலராக இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னும் அரேஞ்ச் ஆகியிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ரோசேஷியஸ். இந்த ரோசேஷியஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ரோஸில் பார்த்துருக்கோம்ல, ஒரு எப்படி ஒரு சைக்ளிக் மேனர், ஒரு பெட்டலும் இன்னொரு பெட்டலும் ஃபியூஸ் ஆகியிருக்காது, பட் ஒரு ஸ்பைரல் மேனரில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ such a condition is known as rosaceous form of corolla அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி கேரியோஃபிலேஷியஸ். இந்த கேரியோஃபிலேஷியஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, இதோடைய எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ குட் ஃபைண்ட் தி செப்பரேட் ஒன். 5% ஆகியிருக்கும், 5 கொரோலாஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்காது. பார்க்க இட் வுட் பி ஃபார்மிங் அண்ட் யூனிக் ஸ்ட்ரக்சர். Fine. These would be forming a unique structure. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ தீஸ் ஆர் நோன் ஆஸ் கேரியோஃபிலேஷியஸ். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி க்ரூசிஃபார்ம். க்ரூசிஃபார்ம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் கிராஸ் லைக் சிம்பிளில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கொரோலா, இந்த இடத்துல ஒரு கொரோலா, இந்த இடத்துல ஒரு கொரோலா ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். க்ரூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி பேப்பிலினோஷியஸ்.
papillonaceous or butterfly kind of arrangement அப்படின்னு சொல்லுவோம். இந்த papillonaceousல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you could find 5 petals, 5 corolla present ஆகியிருக்கும். இதில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 இப்படி இருக்கும், அதுக்குள்ள 2 இருக்கும், 1 இப்படி இருக்கும். ஓகே, this is condition is known as papillonaceous அப்படின்னு நம்ம சொல்லுவோம். this is an irregular-ஆ இருக்கும். சார் இது பார்க்க ரெகுலராக இருக்க மாதிரி தானே சார் இருக்கு, பட் நோ. see இங்கே பாருங்க, இதெல்லாம் ரெகுலர் மீன்ஸ் ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கா, whereas this is not a cyclic condition. இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, ஒரு மாதிரி not a regular one. that's why we call them under the irregular forms of corolla. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம தனித்தனியாக இருக்கக்கூடிய கொரோலா பார்த்தோம். தீஸ் ஆர் தி பாலிபெட்டாலஸ். ஸோ தி நெக்ஸ்ட் டைப் ஆர் தி கேமோபெட்டாலஸ் கொரோலா. இதுலேயும் 2 டைப் இருக்கு, தி ரெகுலர் அண்ட் தி இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ். இதில் ரெகுலரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி டியூபுலார். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா கேலிக்ஸில் எப்படி பார்த்தோம், அதே மாதிரி தான் இதில் வந்து தி கொரோலா இஸ் ஆஃப் டியூபுலார் ஸ்ட்ரக்சர். கொரோலா வந்து டியூபுலாராக இருக்கும். அதாவது சார் நம்ம ஆல்ரெடி இன்ஃப்ளாரசன்ஸில் பார்த்தோம், தீஸ் ஹேஸ் போத் தி ரே ஃப்ளாரட்ஸ் அண்ட் தி டிஸ்க் ஃப்ளாரட்ஸ். இந்த டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா யூ குட் ஃபைண்ட் தி கொரோலா இன் தி டியூபுலார் ஸ்ட்ரக்சர். ஓகே, டியூபுலார் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பிகாஸ் சன்ஃப்ளவர் இது வந்து ஒரு ஃப்ளவர் இல்லை, இட்ஸ் அன் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த என்டையர் ஃப்ளவர், திஸ் இஸ் அன் என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ். இதுக்குள்ள தீஸ் ஆர் தி ரே ஃப்ளாரட்ஸ், இதுக்குள்ளே ஏகப்பட்ட டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, next one are the hypocrateriform. இந்த hypocrateriform is similar to that of this இந்த cruciform பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர்லேருந்து அப்ரப்டாக இப்படி இருக்கும். இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ அ கொரோலா டியூப். இந்த கொரோலா தான், இட்ஸ் அன் என்டையர் கொரோலா. மேலே வந்து you could see these structures. Okay, so the next one are the infundibuliform. நம்ம டட்டூரா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, ஊமத்தம் பூ அப்படின்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபுண்டிபுலிஃபார்ம் ஒரு லார்ஜ் ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். கொரோலா ஒரு லார்ஜ் ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ரொட்டேட், ஒரு வீல் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு வீல் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் ரொட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி கேம்பானுலேட். இந்த கேம்பானுலேட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பெல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஹெர்சியோலேட், நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏர்ன் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் கொரோலா. இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ், ரெகுலராக இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் டைப் ஆர் தி லிகுலேட். லிக்யூல் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு ஃப்ளாட்டன்டு ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். லிக்யூல்ஸ் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ரைட், இதில் நம்ம பார்த்த மாதிரி தி ரே ஃப்ளோரட்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் லிகுலேட் கொரோலா. ஓகே, பைலேபியேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, லிப்ஸ், 2 லிப்ஸ் மாதிரி கொரோலாவில் 2 லிப்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் பைலேபியேட். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி பர்சோனேட். இந்த பர்சோனேட்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பைலேபியேட் ஆர் ஒரு லிப் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பட் இந்த பர்சோனேட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஒன், அதோடைய மவுத் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பர்சோனேட் கண்டிஷன் ஆர் பர்சோனேட் ஷேப் ஆஃப் கொரோலா. ஃபைன். நெக்ஸ்ட் பெரியந்த். ஓகே, பெரியந்த், மோனோக்ளமைடியே, டைக்ளமைடியே, ஏக்ளமைடியே இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெரியந்த் அப்படின்னா என்ன? நம்ம கேலிக்ஸ் பார்த்தோம், கொரோலா பார்த்தோம், கரெக்டுங்களா? இந்த கேலிக்ஸ் கொரோலா ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்தது தான் இந்த பெரியந்த். ஓகே, கேலிக்ஸ் அண்ட் கொரோலா டுகெதர் ஃபார்ம்ஸ் தி பெரியந்த். இது ரெண்டுமே கேலிக்ஸும் இருக்கு, கொரோலாவும் இருக்கு அப்படின்னா டிஸ்டிங்க்டா தனித்தனியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, கேலிக்ஸ் தனியாக, கொரோலா தனியாக, இது ரெண்டுமே தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா வி கால் தெம் ஆஸ் டைக்ளமைடஸ், டைக்ளமைடியே அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். வேறஸ் ஒன்று கேலிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இல்லை கொரோலா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வி கால் தெம் ஆஸ் மோனோக்ளமைடியே. ஏதாச்சும் ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா மோனோக்ளமைடியே. ஆர் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஒரே ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. சச் அ கண்டிஷன் இஸ் such an organ is known as tepals. Tepals அப்படின்னு சொல்லுவோம், which is the fusion of both sepals and petals. தனித்தனியாக பார்க்க முடியாது, செப்பல் பெட்டல் சொல்ல முடியாது, ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான் these
tepals. Okay, such a condition is known as monoclamidiae. Whereas aclamidiae, calyxum illa corollaவும் illa வெறும் androecium and gynoecium மட்டும் தான் இருக்குனா such a condition is known as aclamidiae அப்படினு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா aclamidous or see this one is the aclamidous condition. ஓகேங்களா? because இங்க பாருங்க these two are monoclamidas because இந்த ரெண்டு இடத்துலயுமே calyx present ஆகியிருக்கும். whereas இதுல எல்லாம் பாருங்க these are the fused forms. so these are the tepals. calyx and corolla together fuse ஆகி ஒரே ஸ்ட்ரக்சரா present ஆகியிருக்கும். so that நம்ம differentiate பண்ண முடியாது. calyx தனியா corolla தனியா அப்படின்னு differentiate பண்ண முடியாது. whereas this last one, this is the receptacle. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call it as receptacle அப்படின்னு சொல்லுவோம். இந்த receptacle மேல தான் ஓவரி androecium எல்லாமே present ஆகி இருக்கும். ஸோ இங்கே வந்து கேலிக்ஸோ கொரோலாவோ present ஆகி இருக்காது. such a condition is known as aclamidous condition. fine. next one are the estivation அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்டிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல சைக்ளிக் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட், அதே மாதிரி தான் இந்த கேலிக்ஸ் அண்ட் கொரோலா உள்ள பட்டாக இருக்கும்போது எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு. அதாவது இப்போ ஒரு இதில் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட 5 செப்பல்ஸ் ஆர் 5 பெட்டல்ஸ் இருக்குது. இந்த 5 செப்பல்ஸ் அண்ட் 5 பெட்டல்ஸுமே பட்டாக இருக்கும்போது எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ற அந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறது தான் திஸ் ஈஸ்டிவேஷன். இதில் நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இருக்குது. First one are the valvate estivation. இந்த valvate estivationல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 பெட்டலுமே ஒன்றுத்துக்கு ஒன்று டச் பண்ணாது. 5 பெட்டல் ஆர் 5 செப்பல் இது எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று டச் பண்ணாது, தனித்தனியாக இருக்கும். தெரியுதா? ஒன்றுமே தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். such a condition is known as valvate estivation. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி twisted estivation. சரி, அதை ட்விஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒன்று வெளியில் இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று வெள்ளை இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது, வெள்ளை உள்ள, உள்ள வெளியே, உள்ள வெளியே அப்படி இருக்கும். ஓகேவா? ட்விஸ்டடாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். such a condition is known as twisted estivation. உள்ள வெளியே, உள்ள வெளியே மொத்தமாக பார்க்கும்போது ஒரு ட்விஸ்டடாக இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி இம்ப்ரிகேட் கைண்ட் ஆஃப் ஈஸ்டிவேஷன். இந்த இம்ப்ரிகேட் டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும். ஓகே, ஒரு செப்பல் ஆர் பெட்டல் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும், ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக வெளில இருக்கும். ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ள, ஒன்று கம்ப்ளீட்டாக வெளில. அப்போது மீதி இருக்கக்கூடிய 3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒன்று வெள்ளை, ஒன்று உள்ள, ஒன்று வெள்ளை, ஒன்று உள்ள, ஒன்று வெள்ளை, ஒன்று உள்ள, இப்படி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். such a condition is known as இம்ப்ரிகேட். அதாவது இம்ப்ரிகேட்டில் எப்படி இருக்கும்னா ஒன்று கம்ப்ளீட்டாக வெளில இருக்கும், ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும், மிச்சம் இருக்கிற 3 ட்விஸ்டடில் இருக்கிற மாதிரி உள்ள வெளியே, உள்ள வெளியேன்னு இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி குவின்சினிக்கல். குவின்சினிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவின்சினிக்கலில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரிகேட்டில் பார்த்த மாதிரி, இம்ப்ரிகேட்டில் எப்படி பார்த்தோம், ஒன்று கம்ப்ளீட்டாக வெளில, ஒன்று கம்ப்ளீட்டாக உள்ள. இந்த குவின்சினிக்கல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளீட்டாக வெளில, 2 கம்ப்ளீட்டாக உள்ள ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். பாருங்க, 2 கம்ப்ளீட்டாக வெளியில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், 2 கம்ப்ளீட்டாக உள்ள ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்க, இது 2ம் கம்ப்ளீட்டாக உள்ள ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஒரே ஒரு செப்பல் ஆர் பெட்டல் மட்டும்தான் பாதி வெள்ளை, அதாவது ஒரு சைடு வெள்ளை, ஒரு சைடு உள்ள ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். such a condition is known as quincynical condition. and the last type is the vexillary estivation. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் papillonaceous. அந்த papillonaceous or butterfly அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி 2 பெட்டல், திரும்பி அதுக்குள்ள 2 பெட்டல், அண்ட் இங்கே உள்ளுக்குள்ள ஒரே ஒரு பெட்டல் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். 2+2+1 கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் பெட்டல், கீழ் பெட்டல், வெக்சிலரி பெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே 2, இங்கே 2, இங்கே 1 டிசெண்டிங், அதாவது இப்படி வரும், தென் அகெயின் உள்ள, தென் அதுக்குள்ள ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ such a ஈஸ்டிவேஷன் இஸ் known as வெக்சிலரி ஈஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே,
Next, we are entering into the reproductive parts of a plant. First and the foremost important thing is the andrecium. Okay, andrecium, then gynoecium. இது ரெண்டுமே ரொம்ப important structures. First one is the andrecium. இந்த andrecium are the male reproductive parts of a plant. இதில் என்னென்ன parts இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா andrecium அப்படின்றத நம்ம ஒரு collective term. Andrecium is the male reproductive part, but அதோடைய individual parts என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the individual parts are the stamens அப்படின்னு சொல்லுவோம். andrecium உடைய individual part என்னன்னு பார்த்தீங்கன்னா these are the stamens. இந்த stamens, this is the structure of a stamen. இந்த மாதிரி நிறைய stamens இருக்கும். So stamens, all the stamens present in a flower together makes up the andrecium of a flower. Okay, the stamen has three major parts. This is the anther, this is the filament, and this is the connective tissue connecting both the anther and இங்க பாத்தீங்கன்னா anther, filament, and this is the middle connective tissue. Okay, so these are the three main parts of the stamens, which all stamens together forms the andrecium. Okay, இப்போ இந்த ஆந்தரை நம்ம டிசெக்ட் பண்ணி பார்க்குறோம். வெட்டி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா here you could find the pollen sacs. இந்த pollen sacs குள்ள தான் pollen grains starts to form. Okay, இங்க பாருங்க, இது உள்ளதான் pollen grains present ஆகியிருக்கும். filament is the stalk. இந்த stalk gives the attachment, ஒரு support கொடுக்கும் for these anthers. Okay, so andrecium வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first type sterile, அதாவது pollen grains produce பண்ண முடியாத anthers, we call them as staminode அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, staminode and staminode, these are the andrecium which are the stamens which cannot produce the pollen grains. These are sterile structures and we call them as staminode. Next type of anthers or the andrecium are the distinct. இந்த distinctல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று எதுவுமே டச்சே ஆகாது, ஆர் ஒன்றுத்துக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். such a condition is known as distinct stamens or distinct andrecium. தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஃப்ரீ. இந்த ஃப்ரீல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு, அதாவது பெட்டல் கூடயோ செப்பல் கூடயோ எது கூடயுமே அட்டாச் ஆகியிருக்காது, தனியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆர் யார் கூடயுமே யுனைட்டடாக இருக்காது, இது மட்டும் தனியாக ஃப்ரீயாக இருக்கும். such a condition is known as free stamens அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தி லாஸ்ட் டைப் ஆர் தி அப்போஸ்டெமனஸ். இந்த அப்போஸ்டெமனஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட், அதாவது ஸ்டேமன்ஸ்குள்ளேயும் எந்த ஃபியூஷனும் இருக்காது, வெளியில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ் இது கூடயும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. such a stamen condition is known as அப்போஸ்டெமனஸ் conditions. எல்லாமே தனித்தனியாக இருக்கும், யார் எது கூடயுமே சேரவே சேராது, தனியாக இருக்கும். such a condition is known as அப்போஸ்டெமனஸ் condition. Okay, next, based on the fusion, எப்படி ஃபியூஸ் ஆகியிருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போபெட்டல்ஸ் ஆர் பாலிசெப்பாலஸ், கேமோசெப்பாலஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டேமன்ஸுமே ஃபியூஸ் ஆகி இருக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் இருக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, தனித்தனியாக இருக்கிறது தான் வந்து ஃப்ரீ, டிஸ்டிங்க்ட் அப்படியெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ சேர்ந்து இருக்கிறதுல நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி கொனேஷன் அண்ட் தி செகண்ட் டைப் ஆர் தி அட்னேஷன். கொனேஷன் நேம்லேயே உங்களால் ஆல்மோஸ்ட் யூ குட் ஆன்சர் கொஹசிவ் ஆர் கொனேஷன். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேமன்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா, தி ஃபியூஷன் பிட்வீன் தி ஸ்டேமன்ஸ். ஓகே, whereas in the case of adnation it is the fusion or attachment between the stamens and the other floral parts. example sepal கூட இருக்கலாம், இல்ல petal கூட fuse ஆகி இருக்கலாம், or attached ஆகி இருக்கலாம். so such a conditions are called as adnation அப்படின்னு சொல்லுவோம். so first one are the conation. இந்த conationல first type is the adelphi அப்படின்னு சொல்லுவோம். இந்த adelphiல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா filaments are fused. கீழே நம்ம filament பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாக் எல்லாமே ஃபியூஸ் ஆகி இருக்கும். இதில் ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி மோனோ அடால்ஃபஸ் ஸ்டேமன்ஸ். இந்த மோனோ அடால்ஃபஸ் ஸ்டேமன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். இந்த ஹைபிஸ்கஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி இதோடைய எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
anthers மட்டும் தனித்தனியா present ஆகியிருக்கும். கீழே இருக்கக்கூடிய இதோட எல்லா filaments-மே ஒண்ணா சேர்ந்து ஒரு tubular structure form பண்ணும். Next one, diadelphous. இந்த monoadelphous is a characteristic feature of the family Malvaceae. Okay, hibiscus family. Whereas this diadelphous is the major feature of Fabaceae family உடைய one of the characteristic feature. இந்த diadelphous பேர்ல இருக்கு ரெண்டு. இங்க பாருங்க, ஒரே ஒன்னு மட்டும் தனியா இருக்கும், மத்ததெல்லாம் ஒரு குரூப்பா இருக்கும். whereas இதோடைய இதுவுமே ஃபியூஸ் ஆகி தான் இருக்கும். ஓகே, filaments ஃபியூஸ் ஆகி இருக்கும், பட் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒன்னு மட்டும் தனியா வந்திருக்கும். this anther becomes separate, whereas here you could find the entirely fused structure of filaments. So ரெண்டு தனித்தனியா இருக்கும். such a condition is known as diadelphous conditions. Okay, whereas the next type is the polyadelphous. நேம்ல இருக்கு. இந்த மாதிரி இங்க 1 2 ன்னு பார்த்த மாதிரி நிறைய branches-ஆ present ஆகி இருக்கும். Many individual fused filaments are present. Such a condition is known as polyadelphous stamens. Okay, next one are the syngenesious. இந்த syngenesious-ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா anthers ஃபியூஸ் ஆகி இருக்கும், filaments ஃப்ரீயா இருக்கும். இதுல எப்படி பார்த்தோம், filaments எல்லாம் ஃபியூஸ் ஆகி இருக்கும், மேல anthers ஃப்ரீயா இருக்கும். whereas in the case of syngenesious-ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய anthers எல்லாமே ஃபியூஸ் ஆகி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய filaments எல்லாமே ஃப்ரீயா present ஆகி இருக்கும். these are mostly present in the case of Asteraceae family-ல இந்த மாதிரி condition present ஆகி இருக்கும். whereas the last one are the synandrous. இந்த synandrous-ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா both anther as well as the filaments எல்லாமே fused-ஆ present ஆகி இருக்கும். okay, such a condition is known as synandrous. அதாவது first நம்ம பார்த்தது கீழே filament எல்லாம் ஒண்ணா இருக்கும், மேல anthers ஃப்ரீயா இருக்கும். next, this is known as adelphi. அதுல ஒரு மூணு டைப், monoadelphous, diadelphous, polyadelphous. okay, next one are the syngenesious-ல மேல anthers எல்லாம் ஒட்டி இருக்கும், கீழே filaments எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். and the last one is the synandrous. இதுல ரெண்டுமே anther and filament together attached or ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகி present ஆகி இருக்கும். இது எல்லாமே is the fusion between the anthers. கரெக்ட்டுங்களா? anthersக்கு உள்ளேயே all this fusion happens. whereas the next type are the adnation அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the fusion is between the anthers and the other floral organs. okay, first one are the episepalous. நேம்ல இருக்கு, எப்பினா மேல, sepalous sepalsக்கு மேல anther present ஆகி or the stamens gets attached. such a condition is known as episepalous. இத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல these are the sepals. இந்த sepalsல you could find these anthers being attached to it. இந்த anthers வந்து or the stamens gets attached to the sepals. so such a condition is known as episepalous அப்படின்னு சொல்லுவோம். the next type is the epipetalous. very very simple. கரெக்ட்டுங்களா? இது sepalனா when the anthers are or the stamens are attached to the petals, so they are called as epipetalous. example datura. okay, இந்த daturaல பாத்தீங்கன்னா petalல இந்த stamens attach ஆகி இருக்கும். such a condition is known as epipetalous stamens. epiphyllous அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இந்த epiphyllous அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா tepals ன்னு பார்த்தோம் இல்லையா, when the stamens are attached to the tepals, we can term them as epitepalous or epiphyllous condition. okay, gynostegium. இந்த gynostegiumல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா anthers, right? இந்த anthersம் ஸ்டிக்மாவும் அட்டாச் ஆகியிருக்கும். you could find the fusion between the anthers and the stigma. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா Calotropis gigantea அப்படின்னு சொல்லுவோம். எருக்கம் செடியில் இருக்கக்கூடிய பூல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், எருக்கம் பூ இப்படி பிரசன்ட் ஆகியிருக்கும் பார்க்கும்போது. in this you could see there is a fusion between the stigma and the anther, and such a condition is known as gynostegium. okay, இதுல வந்து இந்த adnationல என்னன்னு பாத்தீங்கன்னா here the fusion is between the anthers and the other floral whorls. fine, next, length of the stamens. stamens உடைய length வச்சு you could classify them into 3 types நம்ம சொல்லலாம். first one is the tetradynamous.
டெட்ரானா என்ன 4 okay 4 இங்க பாருங்க in this you could find 2 3 4 long stamens and 2 short stamens right 1 2 இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டேமன் உடைய அதாவது ஃபிலமென்ட் உடைய லெந்த் லாங்கா இருக்கும் 2 ஃபிலமென்ட் உடைய லெந்த் வந்து ஷார்ட்டா இருக்கும் such a condition is known as tetradynamous condition இதுக்கு அப்படியே didynamous okay டைனா 2 இந்த இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா you could find 2 long stamens and 2 short stamens okay these conditions are called as didynamous conditions. The last type is the heterostemonous. இந்த heterostemonousல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட்டும் ஒரு ஹைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கும் ஏதர் இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கா இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி மீடியமா இருக்கலாம் அந்த மாதிரி டிஃபரண்ட் லெந்த்ல பிரசன்ட் ஆகி இருக்கும் ஹைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கும் such a condition is known as heterostemonous condition. Fine. Next anther உடைய டைப் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா this is the anther இந்த antherல ரெண்டு டைப் இருக்கு first one are the monothecous and the second one are the dithecous இந்த monothecous இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா here you could find these two structures ஒரே ஒரு single anther மட்டும் தான் present ஆகியிருக்கும் whereas in the case of dithecous you could find two anthers or two anthers attached together or தீகா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே these தீகா அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா this entire structure உள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம் this is known as monotheca ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் present ஆகி இருக்கும் whereas in this case of dithecous you could find the two partitions இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் such a condition is known as dithecous stamens monothecous dithecous stamens. ஓகே நெக்ஸ்ட் இந்த மேலே பார்க்கக்கூடிய ஆந்தர் வந்து ஃபிலமெண்ட்ல எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்பாக நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி பேசி ஃபிக்ஸ்ட் பேர்ல இருக்கு பேசி அப்படின்னா என்ன பேஸ் அதோடைய பேஸ்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் ஓகே ஆந்தர்ஸ் உடைய பேஸ்ல ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகி இருக்கும் such a condition is known as basi fixed anthers. next one adnate இந்த ஆட்னேட்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆந்தருக்கும் நடுவுலயுமே இந்த ஃபிலமெண்ட் போகும் இந்த ஃபிலமெண்ட் உடைய ரெண்டு சைடுல இருந்து தான் ஆந்தர்ஸ் பிரசன்ட் ஆகி இருக்கும் such a condition is known as adnate condition. next one are the dorsifixed dorsal sideல ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகி இருக்கும் அதாவது ஆந்தருடைய டார்சல் சைடுல அட்டாச் ஆகி இருக்கும் such a condition is known as dorsifixed anthers. and the last one are the versatile இந்த versatile எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆந்தருடைய மிடில் பார்ட்ல ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகி இருக்கும் இந்த மிடில் போர்ஷன்ல ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகி இருக்கிறதுனால it can freely move இது எதுலலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா mostly grasses-ல this type of versatile fixation of this anthers நீங்க பார்க்க முடியும் இந்த anther வந்து மிடில்ல அட்டாச் ஆகி இருக்கும் so that they can easily move this is known as versatile attachment. fine next we are moving on to the last and the important part gynoecium. okay in the gynoecium see these stamens or the androecium are the male reproductive structures. similarly these gynoecium are the female reproductive structures. okay இப்போ நம்ம வந்து androecium பார்த்தோம் androecium உடைய individual parts என்ன they are called as the stamens அதே மாதிரி gynoecium உடைய individual parts are called as the carpels or pistils அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த கார்பல்ஸ் பிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கார்பல்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எப்படி ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஒன் இஸ் தி ஆந்தர் அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஃபிலமெண்ட் ரைட் அதே மாதிரி இந்த இடத்துல யூ குட் ஃபைண்ட் தி 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டிக்மா ஸ்டைல் அண்ட் தி ஓவரி கிளியர் இங்கே ஸ்டிக்மா இந்த இடத்துல தான் வந்து போலன் கிரெயின் அட்டாச்மெண்ட் நடக்கும் ஸ்டைல் இஸ் அ லாங் tube like structure
and the ovary is the place which contains the ovules. Ovules present ஆகி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரியில தான் present ஆகி இருக்கும். So these three are the parts of these carpels or pistils. These all the carpels of a flower together forms the gynoecium of the flower. Okay, fine. So based on the number of carpels, ஒரு flowerல எவ்வளவு carpels present ஆகி இருக்கும் அப்படின்றத பொறுத்து we can say them as monocarpellary or monocarpellary ovary. இந்த monocarpellary நேம்ல இருக்கு, ஒரே ஒரு கார்பல் மட்டும் தான் present ஆகி இருக்கும், ஒரு ஸ்டிக்மா ஸ்டைல் ஒரு ovary. This is known as monocarpellary. Next one are the bicarpellary. இங்க பாருங்க, ரெண்டு ஸ்டிக்மாவோட ஸ்டைலுமே சேர்ந்து இருக்கு, or it could be separate. Fine. அடுத்து பார்க்க போறோம் fusionல. So this is known as the bicarpellary. ரெண்டு கார்பல்ஸ் present ஆகி இருக்கும். So ரெண்டு ஓவரி present ஆகி இருக்கும். Next one are the tricarpellary. Tricarpellary இங்க பாருங்க, மூணு ஸ்டிக்மா ஸ்டைல்ஸ் fused, மூணு ஓவரி present ஆகி இருக்கும். And you could also find this tetracarpellary. நாலு கார்பல்ஸ் present ஆகி இருக்கும். And at last it is the pentacarpellary ovary. இந்த pentacarpellaryல பாருங்க ஸ்டிக்மாஸ் 5 தனித்தனியா இருக்கு, and the style is fused. சார் ஓவரி ஒன்று தானே சார் இருக்கு, இட்ஸ் a fused ovary. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா you could find 5 different separations. See, fusion. இந்த கார்பல்ஸ் எப்படி ஃபியூஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பஸ் அண்ட் சின்கார்பஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பா நம்ம இதை சொல்றோம். எல்லாமே பாலி மீன்ஸ் செப்பரேட்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், செப்பரேட்டாக அதாவது தனித்தனியாகவே ஒரு கார்பலும் டிஸ்டிங்டாகவும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கீழே ஓவரியில் ஒன்றா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் ஒன்றா அட்டாச் ஆகியிருக்கலாம், ஆர் தி என்டையர் அதாவது ஸ்டிக்மாவுமே அட்டாச்சாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். ஓகேவா, பாலிகார்புலரி கண்டிஷனில் ஸ்டிக்மா மூணு ஸ்டிக்மாவுமே ஒன்றா அட்டாச் ஆகி அதாவது மூணு ஸ்டைலுமே ஒன்றா அட்டாச் ஆகியும் present ஆகி இருக்கலாம். So in the case of polycarpus condition, whereas in the case of these are for the syncarpus condition ல இது எல்லாமே fused ஆகி present ஆகி இருக்கும். whereas in the case of polycarpus condition ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா present ஆகி இருக்கும், தனித்தனி கார்பல்ஸாவே present ஆகி இருக்கும். whereas in the case of syncarpus எல்லா கார்பலுமே ஒண்ணா fuse ஆகி present ஆகி இருக்கும். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த கார்பல்ஸ் அதாவது ஓவரிக்குள்ள ஒரு பர்டிகுலர் டிஷ்யூல தான் இந்த ஓவியூல் வந்து ஃபார்ம் ஆகும். such a tissue is known as placenta அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாசண்டால தான் பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் present ஆகி இருக்கும். இந்த பிளாசண்டாவே வந்து it has certain partitions or walls forming a locule, ஒரு தனித்தனி ரூம் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ such a room like structure is called as locule அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வால் ஃபார்ம் ஆகி here you could find a room like structure. such a room like structure is known as locule அப்படின்னு சொல்லுவோம். இந்த locule number of locules பேஸ் பண்ணி you could find it whether like unilocular or bilocular or trilocular, எத்தனை locule இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு 5 டைப்பா பிரிக்கிறோம். If there is the number of locule is more than 5, we can call it as plurilocular அப்படின்னு சொல்லுவோம். plural சொல்றோம் இல்லையா, many. So similarly plurilocular அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, see these are the locules, right? இப்போ in the case of syncarpus condition, அதாவது syncarpusனா என்னன்னு பார்த்தோம். In the case of syncarpus, the carpels are attached together. இந்த syncarpusல see இந்த bilocular condition இருக்கு இல்லையா, at times ஒரு சில பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா syncarpus அதாவது இந்த பக்கம் ஒரு கார்பல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பல் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு கார்பலுமே யூனிலாக்குலர், உள்ளுக்குள்ள ஒரே ஒரு லாக்யூல் தான் பிரசன்ட் ஆகியிருக்கு, ஒரே ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. பட் in the case of syncarpus இந்த ரெண்டு கார்பலும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. ஓகேவா, ரெண்டும் ஃபியூஸ்ட் ஆகியிருக்கு.
ஓகே, இப்போ இது ஃபியூஸ்ட் ஆகி இருக்கும்போது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூஸ்ட் ஆன இடத்துல ஒரு வால் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், 2 லாக்யூல் ப்ரெசென்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து ஒரு கார்பலோடது, இது வந்து ஒரு கார்பலோடது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்கார்பஸ் கண்டிஷனில் அட் டைம்ஸ் இன் சர்டைன் பிளான்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டுமே, அதாவது each one is the unilocular condition, ஒரு லாக்யூல் தான் present ஆகியிருக்கும். பட் due to syncarpous condition you could assume it as bilocular condition. அப்படி நம்ம bilocularனு சொல்லிடக்கூடாது. We should be very very careful saying it is a syncarpous unilocular condition. ஓகே, சின்கார்பஸ் அதாவது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ குட் சி லைக் 2 கார்பல் ப்ரெசன்ட், 2 லாக்யூல் ப்ரெசென்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் நாட் தி கண்டிஷன். இங்கே பைலாக்குலாரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் கார்பல்லையே 2 லாக்யூல்ஸ், அதாவது இந்த இடத்துல ஒரு கிராஸ் வால் ஃபார்ம் ஆகி 2 லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் பைலாக்குலார் கண்டிஷன். வேறஸ் அதே மாதிரி சிமிலராக ட்ரைலாக்யூலார் 3 லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். டெட்ராலாக்குலாரில் 4 லாக்யூல், பென்டாலாக்குலாரில் 5 லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் ஆல் தீஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அ சிங்கிள் ஓவரி. ஒரே ஓவரியிலேயே இட் இஸ் டிவைடட் இன்டு செப்பரேட் ரூம்ஸ். இது மொத்தமே ஒரு ஓவரி, இந்த ஓவரியில் 5 ரூம்ஸாக டிவைட் ஆகியிருக்கு. கிளியர்? 5 ரூம்ஸ் வி கால் தம் ஆஸ் லாக்யூல்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்டர்நோட். நம்ம பார்த்தோம் இல்லையா, நோடல் ரீஜியனில் தான் லீஃப் வரும். ஸோ தீஸ் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷம், கைனிஷம் ஆர் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். அண்ட் அது ரெண்டுத்துக்கும் 2 நோடல் ரீஜியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜியன் சர்டைன் ஃப்ளவர்ஸில் எலாங்கேட் ஆகும். அப்படி எலாங்கேட் ஆகக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்கோம். அதில் என்ன ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோஃபோர். ஆந்தோஃபோர், இந்த ஆந்தோஃபோரில் எது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி இன்டர்நோட் பிட்வீன் தி கேலிக்ஸ் அண்ட் தி கொரோலா. கேலிக்ஸ்க்கும் கொரோலாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோட் எலாங்கேட் ஆகி இருக்கும். ஸோ திஸ் ஸ்டாக் இஸ் நோன் ஆஸ் ஆந்தோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தோஃபோர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர், ஆந்தோஃபோர். ஆந்தோஃபோர்னா கேலிக்ஸ் அண்ட் கொரோலாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய nodal region or the internodal region gets elongated. Whereas in the case of androphore, அதாவது இப்போ வந்து நம்ம இந்த கேலிக்ஸ் கொரோலா பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் இந்த கொரோலாக்கும் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரீஷியம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நோடல் ரீஜியன் எலாங்கேட் ஆகி இருக்கும். இங்கே பாருங்க, elongated structure or the elongated internodal region between the corolla and andricium. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன் என்ன, கேலிக்ஸ்லேருந்து கொரோலாக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன். அடுத்து கொரோலாக்கும் ஆண்ட்ரீஷியம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன் எலாங்கேட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஆண்ட்ரோஃபோர். இந்த ஆண்ட்ரோஃபோரில் யூ குட் ஃபைண்ட் தி ஆண்ட்ரீஷியம். இந்த 2 சைடு, இந்த ஆண்ட்ரோஃபோர்லேருந்து you could see the andrecium. இங்கே இந்த 2 சைடில் இருக்கக்கூடியது தான் ஆண்ட்ரீஷியம். கொரோலாக்கும் ஆண்ட்ரீஷியம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன் எலாங்கேட் ஆகியிருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கைனோஃபோர். இப்போ அடுத்து எங்கே இன்னும் உள்ளே வரும், ஆண்ட்ரீஷியம்லேருந்து கைனீஷியம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன் எலாங்கேட் ஆகியிருந்தால் such a condition is known as கைனோஃபோர். ஆண்ட்ரீஷியம்க்கும் கைனீஷியம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜன் எலாங்கேட் ஆகியிருக்கும். அண்ட் தி லாஸ்ட் டைப் இஸ் தி கைனாண்ட்ரோஃபோர் ஆர் தி ஆண்ட்ரோகைனோஃபோர். இந்த கைனாண்ட்ரோஃபோரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இந்த ஆந்தோஃபோர், அதாவது கேலிக்ஸ் அண்ட் கொரோலா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆர் தி இன்டர்நோடல் ரீஜன் கெட்ஸ் எலாங்கேட்டட் அண்ட் அட் தி சேம் டைம் the space between the andrecium and gynoecium is also elongated. So this is the androphore and here you could find the gynophore. இது ரெண்டுமே சேர்ந்து elongated இருக்கும். Such a condition is known as gynandrophore or androgynophore. Okay, I'm sorry. So here in this androphore, not this anthophore,
here it's the androphore. அதாவது கொரோலாக்கும் ஆண்ட்ரீஷியம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எலாங்கேட் ஆகி இன்டர்னோட் எலாங்கேட் ஆகியிருக்கும். அட் தி சேம் டைம் ஆண்ட்ரீஷியம்க்கும் கைனீஷியம்க்கும் நடுவுலையும் இருக்கக்கூடிய இன்டர்னோடும் எலாங்கேட் ஆகியிருக்கும். ஸோ there is an elongation. இந்த ஒரு ஃப்ளவரில் you could find two elongations, the androphore as well as gynophore. ரெண்டுமே elongated structures. இது ரெண்டுமே present ஆகியிருக்கும். Such a condition is known as gynandrophore or the androgynophore. Okay. And the last one is the position of ovary. Ovary எந்த இடத்துல present ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this is the receptacle or the thalamus. நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் தான் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ஹைப்போகைனஸ். ஹைப்போ அப்படின்னா என்ன? கீழே. ஓகே, சி ரிமெம்பர் லைக் திஸ், கைனஸ், ரைட்? கைனஸ்னா ஓவரி. ஓகே, ஓவரிக்கு. சி ஹைப்போனா யூ ஆல் நோ, கீழே. கைனஸ்னா ஓவரி. ஜஸ்ட் புட் தி வேர்ட் க்கு. ஸோ ஓவரிக்கு. ஓகே, ஸோ பிலோ தி ஓவரி, ஹைப்போ. ஓவரிக்கு கீழே எல்லாமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் ஓவரி. இந்த ஓவரிக்கு கீழே தான் ஆண்ட்ரீஷியம், கேலிக்ஸ், கொரோலா எல்லாமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே ஓவரிக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் ஹைப்போகைனஸ். அப்போது இப்போ இங்கே ஓவரி எப்படி இருக்குது? சுப்பீரியராக இருக்குது. நான் தான் சுப்பீரியர், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதுனால we call them as superior ovary. மற்ற எல்லாமே கீழே இருக்கும். we call them as hypogynous. ஓவரிக்கு கீழே இருக்கும், ஓவரி மேலே இருக்கிறதுனால we call them as superior ovary. whereas the last one epigynous. எப்பினா என்ன? எல்லாமே வந்து மேலே, ஓவரிக்கு மேலே. அகைன் இங்கேயும் இந்த வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, epigynous. ஓவரிக்கு மேலே, எல்லாமே ஓவரிக்கு மேலே தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். சி ஓவரி இங்கே இருக்குது, திஸ் இஸ் தி ரிசப்டக்கல். இந்த ரிசப்டக்கல் வந்து ஓவரியே கவர் பண்ணிடும். ஓவரியே கவர் பண்ணி இதோடைய டிப்பில் இருந்து தான் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம் எல்லாமே வரும். ஓவரி கீழே தான் இருக்கும். ஸோ ஓவரி இஸ் இன்ஃபீரியர். ஓவரி கீழே இருக்கும். ஸோ வி கால் தம் as inferior ovary and these are known as epigynous condition. ஓகே சார், ஒன்று மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும், இதுக்கு நடுவில் இருக்குமா? இருக்கும். அதாவது பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓவரி வந்து கம்ப்ளீட்டாக மேலே இருக்காது, கம்ப்ளீட்டாக கீழேயும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ரிசப்டக்கல் சைடில் வந்திருக்கு, பட் நாட் கம்ப்ளீட்லி என்க்ளோசிங் தி ஓவரி. கரெக்டாக இங்கே பாருங்கள். ஸோ இதனால் ஹாஃப் தி வேல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் பெரிகைனஸ் கண்டிஷன். இந்த பெரிகைனஸில் இன்னொரு டைப்பும் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் ஹாஃப் வேல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ரிசப்டக்கிள் எக்ஸாக்ட் ஹாஃப் வே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி ஹாஃப் வே பட் நாட் கம்ப்ளீட்டாக, அதாவது எபிகைனஸில் இருக்க மாதிரி ஓவரியை கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ் பண்ணி இருக்காது. ஸோ திஸ் ஹாஃப் வே கண்டிஷன் எல்லாமே பாதி மிடில் இருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் பெரிகைனஸ் ஓவரி. ஃபைன். So with this we have come to the end of this session. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? And mostly this would be the last session in the plant morphology series, the fruits and seeds. இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். Before ending, again I am reminding you, we are here in Chennai at Nagar with our offline class. If you are interested, click the link in the description. Until then, Varta, and don't forget to subscribe to Vedantu NEET Tamil channel. Bye bye.